புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தாவேக நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா சந்தித்திருக்கின்றனர். விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாது எனவும், கூட்டம் வேண்டுமானால் நடத்திக் கொள்ளலாம் எனவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்திருந்தார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரி ஐஜி அலுவலகத்தில் தாவேகவினர் 4 முறை மனு அளித்திருந்தனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காதர். வணக்கம் காதர், தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. புதுச்சேரி வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோ அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையில் டிஜிபியிடம் மனு அளித்தனர். மேலும் அதன்படி காலாப்பேட்டு முதல் கன்னியாகுமரி வரை நடைபெறும் ரோட் ஷோக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர். மேலும் ரோட் ஷோ நடத்த 2 நாட்கள் உள்ள நிலையில் காவல்துறை சார்பில் அனுமதி எதுவும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் அனுமதி குறித்து தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபி அலுவலகம் சென்ற போது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ரோட் ஷோ அனுமதி கேட்டிருந்தார். அதன் முதல் ரங்கசாமி காவல்துறை மாவட்ட ஆட்சியரில் கலந்து ஆலோசித்து அனுமதி வழங்கப்படும் என குறிப்பு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 3வது நாள் முறையாக இன்று காலை டிஜிபி ஐஜி அலுவலகத்தில் புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இருவரும் இன்று மனு அளிக்க வந்தனர். இந்த மனு அளிக்கும் போது டிஜிபி அலுவலகத்தில் இல்லாத காரணத்தால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சென்று மனு அளித்தனர். காவல்துறை வட்டார தகவல்படி வெளிவரும் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி காதர்.